பாலாற்றில் கட்டக்கூடிய ஒரு தடுப்பணை என்பது மக்களுடைய குடிநீர் ஆதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏறத்தாழ 70-80 கிராம மக்களுடைய குடிநீர் ஆதாரத்துக்கு நிலத்தடி நீர் மட்டத்தை கண்டிப்பாக தடுக்கும். இது தனியாருக்கு சொந்தமான ஒரு குளிர்பான நிறுவனத்துக்கு ஆதரவாக ஏதோ ஒரு ஆட்சி காலத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியால் இப்போ நடந்த ஆட்சியினுடைய தவறான அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதல் எங்களுக்கு தெரியல. மாற்றத்தை நோக்கி இந்த அரசுக்கு வாக்களித்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் புறவு செய்யக்கூடாது. ஆகையினால அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இன்று அடையாள கவனம் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நடத்திருக்கிறோம். அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த விவசாயிகளை பாலாற்று படுகையில் இருக்கக்கூடிய கடைமுறை விவசாயிகளை அடுத்த கட்டத்தை நோக்கி ஆர்ப்பாட்டத்தையோ அல்லது நம்ம இருக்கக்கூடிய பைபாஸ் ரோட்டை மறித்து மறுபடியும் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த ஆர்ப்பாட்டம் நகர இதை நிறுத்தினா மட்டுமே இங்கே உள்ள வாழ்வாதாரம் மக்களுக்கு வாழ்வாதாரம் மக்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். குடிநீர் நிலத்தடி நீர் மட்டும் கண்டிப்பாக குறையும். அது ஒரு தனிப்பட்ட குளிர்பான நிறுவனத்துக்கு ஆதரவாக இந்த மாதிரி ஒரு தடுப்பணை கட்டுவது, அதுவும் 9 கோடி செலவில் அரசு பணத்தை வீணடித்து மக்களுடைய வரி பணத்தை வீணடித்து இப்படி கட்டுறதா இந்த பாலாறு விவசாயி கூட்டமைப்பு சங்கம் பெருங்காக்கோட்டை சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய அறவழி போராட்டத்தை இப்போ நடத்திருக்கோம். அடுத்த கட்டத்தை அரசு போராட்டத்தை தூண்டாமல் இதே வழி இந்த திட்டத்தை நிப்பாட்டி மக்களுக்கான சேவை செய்யணும். மாற்றத்தை நோக்கின அரசாக இருந்தால் உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்தணுன்றது மக்களுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். என் பேர் புகழேந்தி பெருங்காக்கோட்டை.